அதாவது பெண்கள் கையில சில சொத்துக்கள் இருக்கலாம். அவங்க மகர் தொகை வாங்கியிருப்பாங்க, 1,00,000 ரூபாய் மகர் வாங்குறாங்க. அதுக்கு யார் ஜக்காத்து கொடுப்பது? அது மகர் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு சொத்துக்கள் வரலாம். பாப்பாட்ட இருந்து வாரிசு முறையில கூட என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொத்துக்கள் வரலாம். அண்ணன் இருந்து வரலாம். எத்தனை வகையில உங்க கையில சொத்து இருக்கலாம். அல்ல கணவர் கொடுத்ததே சேர்த்து வச்சிருக்கலாம். அவர் தேவைக்கு மேல என்ன செய்யலாம், 5,000 ரூபாய் தேவைன்னா 10,000 ரூபாய் கொடுக்குற கணவன் மாதிரிலாம் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அந்த மாதிரி வாங்குற ரூபாய் என்ன செய்யலாம், சேமித்து வைத்து சொத்து பத்துகள் வாங்கி இருக்கலாம். இப்ப யாரு ஜக்காத்து கொடுக்குறன்னு கேக்குறாங்க. யாரு கொடுக்குறன்னா யாரு சொத்துக்கு உரிமையாளர் அவங்க தான் கொடுக்கணும். விளங்குதா? நீங்க உரிமையாளரா எப்ப ஆயிட்டீங்களோ ஜக்காத்தை அவன்கிட்ட போய் கொடுக்கணும்னு அர்த்தம். சொத்து உங்க சொத்து, உங்களுக்கு உரிமை ஆகிவிட்டது. அப்ப இஸ்லாத்துல பெண்கள் பேர்லயும் சொத்து வச்சுக்கலாம். லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக்தஸபு வலின்னிசாயி நசீபுன் மிம்மக்தஸபுன. ஆண்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொண்டது ஆண்களுக்கு சொந்தம், பெண்கள் சேர்த்து வைத்துக் கொண்டது அவங்களுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்றான். உங்க பேர்ல 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உங்க புருஷனுக்கு சொந்தக்காரர் கிடையாது, உங்க அம்மா அப்பா சொந்தக்காரர் கிடையாது, நீங்க தான் அது உரிமையாளர். அப்ப நம்ம தான் உரிமையாளர் என்று சொல்லும் பொழுது கடமை யாருக்கு தான்? யார் பேர்ல, யார் கையில, யாருடைய உடைமையாக அந்த சொத்து இருக்கிறதோ அவங்க தான் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்காக வேண்டி உங்கள் கணவர் கொடுத்து விட்டால் நீங்க குற்றவாளி ஆக மாட்டீங்க. அவர் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது. நீ வச்சு பரவாயில்ல, நான் உனக்காக நான் கொடுத்துறேன்னா அவர் உங்களுக்கு அன்பளிப்பா தந்து நீங்க அதுல இருந்து கொடுத்தீங்கன்னு அர்த்தம். உங்க கணவராக விரும்பி உங்க நகைக்கு நான் கொடுத்துறேன், நீ வச்சுக்கிற கேஷ நீனே வச்சுக்க, உன் ஜக்காத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்னு பெருந்தன்மையா கொடுப்பாரையானால் அப்ப என்ன செய்யலாம்? வாங்கி கணவன் வாங்குற தப்பு கிடையாது தானே, தாராளமா வாங்கி கொடுக்கலாம். உங்களை எல்லாம் கேட்க மாட்டான். கணவர் கொடுக்கலன்னா கேள்வி உங்களுக்கு தான். ஏன் உன் பொண்டாட்டி ஜக்காத்தை நீ கொடுக்கலன்னு புருஷன் எல்லாம் கேட்கவே மாட்டான். மறுமையில கேள்வி யாருக்கு தான்? யாரு சொந்தக்காரங்களோ இந்த சொத்து